அங்கே படிக்க டீச்சர்ஸ் ஆகல் பிரச்சனை. அதனால் இதுலேருந்து ஆக்கள் போய் கொண்டதை தான் பார்த்துக்கோங்கள். வரலாற்று அதாவது பாடசாலையானது 140 வருட. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அனலதீவு இறங்குதுறைக்கு வந்து என்னுடைய பேர் நிரஞ்சனா நிமலேஸ்வரன். அனலதீவு சதாசிவம் பிள்ளைகளை விட எங்களை நம்பி இருக்கிற பண்ணுறதுக்காக நைட் 2 மணி மட்டும் அதுக்காக நான் நிமலேஸ்வரன் காய்ச்சல் வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச சாதாரண உயர்தர பரீட்சையில் பார்த்தீங்கன்னா வரலாற்று சாதனை படைச்சிருக்க ஒரு மாணவி. அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அனலதீவில் கிட்டத்தட்ட 146 ஆண்டுகள் கழிய பார்த்தீங்கன்னா இந்த தங்கச்சியானவ 9 எடுத்து அந்த ஊருக்கு பெருமை சேர்த்துருக்கிறா. மிக பெரிய ஒரு சாதனையாக வந்து அந்த ஊரில் வந்து எல்லோரும் பார்க்கணும். அதை முன்னிட்டு தான் காலையில் அமைய போது இந்த தங்கச்சி என்ன கதைக்கிறான்ற அந்த காலையில் கேட்டு பாருங்க. அது சல்லுக்கு புதுசாக அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் அப்புறம் காலையில் உங்களுக்கு வரும். காலையில் திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி இந்த தங்கச்சின்ற இந்த பருவத்தின வெற்றி இருக்குன்னு சொல்லி அறிஞ்சு கொள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்ணையம்மன் கோயில் இறங்குதுறைக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அனலதீவு போகிறதுக்கு இறங்குதுறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிட்வா புயலோட வந்து சரியாக பாதிக்கப்பட்டதை வந்து பார்க்கலாம். நித்தம் இப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா அரச ஊழியர்களும் மக்களும் வந்து தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து போட் பயணங்கள்லாம் அதிகமாக நடக்கும். கண்ணைமகள் ஏற்றி பாருங்க. இப்படி இப்போ கடல் நிலையின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் ஊர்வதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. எழுபதுக்கு ஒரு படகானது இப்போ போய்கொண்டிருக்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் காற்றும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இந்த படகுகள் கொஞ்சம் ஆறுற தன்மையும் வந்து அதிகம். காணுங்க அதனால் இதுலேருந்து ஆக்கள் போய்கொண்டிருக்க தான் பார்த்துக்கோங்கள். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அனலதீவு இறங்குதுறைக்கு வந்துட்டோம். அனலதீவுக்கு போகிற நுழைவாயில் பாடசாலையில் நாங்கள் இப்போ தங்கச்சியில் சந்திக்க போகிறோம். இப்போ அதடிக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். அனலதீவு சதாசிவம் மகா வித்தியாலயம். நான் துரைராசா புஷ்பகாந்தன், ஜால் சதாசிவம் மகா வித்தியாலயத்தின் அதிபர். இம்முறை நடைபெற்று முடிந்த சாபோத சாதாரண பரீட்சையில் எமது மாணவர்கள் 16 பேர் தோற்றியிருந்தனர். அந்த 16 மாணவர்களில் 9 மாணவர்கள் உயரம் கற்பதற்கு தகுதி பெற்றிருந்தனர். அந்த வகையில் நமக்கு இந்த முறை எமது பாடசாலையில் வரலாற்று அதாவது எமது பாடசாலையானது 140 வருட கால வருடத்தை கொண்ட பாடசாலை. நமது பாடசாலை வரலாற்றிலே முதன்முறையாக இம்முறை 9 பாடங்களிலும் ஏத்தர சித்தி பெற்ற ஒரு சாதனையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையிலே நிரஞ்சனா என்ற மாணவி 9 சித்தியை பெற்று எமது பாடசாலைக்கு பெருமை செய்து தந்துள்ளார். அடுத்தது பாவன சபரீசன் என்ற மாணவன் 6A தர சித்திகளையும் 2 B தர சித்திகளையும் 1 C தர சித்திகளையும் பெற்றுள்ளார். அடுத்து தீன மதுசியா 3A 2B 1 C 2 S எனவும், ராவன தில்சிகா 2A 2C 3S, ஊன காரியன் 1A 3B 2C 3S, சேன மனோயன் 1A 1B 5C 2S, வானுஜி 4B 1C 3S, பகித்திரா 1B 4C 1S, ஆனால் ஜெயந்த் 2C 5S என்றவாறு எமது மாணவருடைய பெறுவது காணப்படுகின்றது. 9 மாணவர்கள் உயரம் கற்க தகுதி பெற்றுள்ளனர். அந்த வகையிலே நமது பாடசாலை பொறுத்தவரை நமது பாடசாலையானது அல்லது பிரதேசத்தில் கடல் கடந்த ஒரு தீவாக காணப்படுகின்றது. உண்மையாகவே போக்குவரத்துகள் மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையாக காணப்படுகின்றது.
40-50 நிமிடங்களுக்கு மேலாக கடல் போக்குவரத்தில் ஈடுபட்டு எமது பாடசாலைக்கு வர வேண்டிய தேவையும் உள்ளது. இவ்வாறான நெருக்கடிக்கு மத்தியிலே எமது ஆசிரியர்களும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இங்கு பாடசாலையில் வந்து தங்கி நின்று இந்த மாணவர்களுக்காக தம்மை அர்ப்பணிக்கின்றனர். காலை நேர வகுப்புகள், மாலை நேர வகுப்புகள் மற்றும் பாடசாலை விடுமுறை தினங்களில் கூட இங்கு தங்கி நின்று இந்த மாணவர்களுக்காக எந்த விதமான ஒரு சம்பளமும் பெறாது மாணவர்களுக்காக இலவசமான முறையிலே வகுப்புகளை எடுக்கின்றனர். இந்த மாணவர்கள் இங்கு படிக்கிற மாணவர்கள் எமது பாடசாலையில் படிக்கிற படிப்பை தவிர மேலதிக கல்வி இவர்களுக்கு எதுவுமே இல்லை. அதாவது வேறு பிரதேசத்தில் உள்ள மாணவர்கள் தனியார் கல்விகள், தனியார் கல்வி நிலையங்கள் மற்றும் வேறு குரூப் கிளாஸ் என்றெல்லாம் போவார்கள். ஆனால் எமது பாடசாலை மாணவர்கள் பாடசாலை கல்வியை மட்டுமே இங்கே நம்பி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எம்மை விட்டால் வேறு இல்லை. ஆனால் எமது பாடசாலையில் ஆசிரியர் ஆளணி, ஆசிரியர் வளம் என்பது மிகவும் ஒரு படுமோசமாக உள்ளது. குறிப்பாக சொல்ல போனால் ஆங்கில பாடம், விஞ்ஞான பாடம், புவியியல் பாடம், ஐசிடி பாடம், இவ்வாறான பாடங்கள், குடியுரிமை பாடம், இவ்வாறான பாடங்கள் மற்றும் சங்கீத பாடம், சித்திர பாடம் போன்ற பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகிறது. அதிகமான பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை. மிக மிக சொல்ல போனால் முக்கியமான பாடங்களாக விஞ்ஞானம், ஆங்கிலம் போன்ற பாடங்கள், அதாவது ஐசிடி பாடங்களுக்கு எல்லாம் இங்கே ஆசிரியர் இல்லை. இவ்வாறான ஆசிரியர் பற்றாக்குறை மத்தியிலேயும் எமது மாணவர்கள் சிறப்பாக பயின்று இந்த முறை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சாதனையை பெற்று தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் ஆசிரியர்களுக்கும் மற்றும் இந்த பாடசாலைக்கு பெருமையை தேடி தந்த மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். தற்போது 126 மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எமது பாடசாலையானது 1C தர பாடசாலை, அதாவது காப்போத உயர்தரத்திலே கலைத்துறை பாடங்களை கொண்ட எமது பாடசாலையாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே எமது பாடசாலையில் பௌதிய வளத்தை பொறுத்தவரையில் பாடசாலை வகுப்பறை கட்டடங்கள் போதிய அளவாக காணப்படுகின்றன, தளபாடங்கள் போதிய அளவாக காணப்படுகின்றன. எமது பாடசாலைக்கு 1000 பாடசாலை திட்டத்தில் கடந்த அரசாங்கத்தில் அமுல்படுத்தப்பட்ட 1000 பாடசாலை திட்டத்தில் மஹிந்தோரிய விஞ்ஞான கூடம் எமது பாடசாலையில் அமைக்கப்பட்டு அங்கு 64 கம்ப்யூட்டர்ஸ் எமது பாடசாலைக்கு வழங்கப்பட்டிருந்தன கடந்த காலங்களில். ஆனால் தற்பொழுது அது முறையான பராமரிப்பு இன்மை காரணமாகவும் இந்த கடல் காற்றுகள் வேறு வேறு பிரச்சனைகள் காரணமாக அடுத்தது அந்த கம்ப்யூட்டர் பாடத்துக்குரிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இல்லாத காரணத்தினால் அவைகள் தொடர்ந்து பராமரிக்கப்படாமல் அந்த கம்ப்யூட்டர் எல்லாமே ஒரு பழுதடைந்த நிலைமையெல்லாம் காணப்படுகிறது. தற்போது நமது பாடசாலைக்கு கணனிகள் எதுவுமே இல்லை, இவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது. ஆசிரியர்களை பொறுத்தவரையில் இங்கு நியமிக்கப்படுகின்ற ஆசிரியர் பெரும்பாலுமே இது கடந்த ஒரு தீவாக இருந்தபடியினால் இங்கு ஆசிரியர்கள் வருவதற்கு ஒரு தாமதமான தன்மை, அதாவது விருப்பமற்ற ஒரு நிலைமை தான் நிலவுகின்றது. ஆகவே இந்த போக்குவரத்து சூழ்நிலையில் ஒரு இலகுத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து எமது பாடசாலையை பொறுத்தவரையில் இங்கு தற்பொழுது உயர்தர வகுப்பில் 2026 கலைத்துறையில் 2 மாணவர்களும் 2027 கலைத்துறையில் 3 மாணவர்களும் தற்போது கல்வி பயின்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் அந்த உயர்தர பாடத்துக்கு இந்திய பாடத்துக்கு மாத்திரமே உரிய ஆசிரியர் காணப்படுகின்றனர். தமிழ் மற்றும் அரசியல் விஞ்ஞான பாடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உரிய ஆசிரியர் இங்கு இல்லை. அதால இங்கு உயர்தரம் படிப்பதற்குரிய வாய்ப்பு இருந்தும் மாணவர்களால் இங்கு எமது பாடசாலை நம்பி உயர்தரம் கற்க முடியாத சூழ்நிலை ஒன்று இங்கு காணப்படுகின்றது. இந்த முறை கூட 9 மாணவர்கள் உயர்தரம் கற்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அதில் 2 மாணவர்கள் கணித விஞ்ஞான துறையை நாடுகின்றனர். ஒரு மாணவி வர்த்தக துறைக்கு சென்றிருக்கின்றார். இன்னொரு மாணவன் தொழில்நுட்பத்துறைக்கு சென்றிருக்கின்றார். மேலும் 5 மாணவர்கள் கலைத்துறையை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆனால் கலைத்துறையில் தேர்ந்த மாணவர்கள் எமது பாடசாலையை நம்பி அவர்களால் படிக்கக்கூடிய சூழ்நிலை இது இல்லை. ஆகவே ஆசிரிய ஆளணியை பெற்றுத்தரும் பட்சத்தில் இந்த மாணவர்கள் எமது பாடசாலையை பயன்படுத்தி அவர்கள் கற்கக்கூடிய வாய்ப்பு காணப்படும். நீங்கள் ஆசிரியர் பற்றாக்குறை என்று சொல்லிட்டீங்க. தீவிர கல்வி நிலையம் மற்றும் வடமாகாண கல்வி திணைக்களம் மற்றும் வடமாகாண கல்வி அமைச்சு மற்றும் ஆளுநர் அலுவலகம் வரை
நாங்கள் இதை பாடசாலை ஊடாகவும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஊடாகவும் தெரியப்படுத்தியிருந்தோம். அவர்களால் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அவர்களால் நமக்கு கூறப்பட்ட விடயம் என்னென்றால் இனி வரும் காலங்களில் புதிய நியமனங்கள் வரும் பட்சத்தில் மாத்திரமே தான் இங்கு ஆசிரியர் ஆளுமையை பெற்றுத்தர முடியும் என்றும், கடந்த வருடம் கூட நாங்கள் இங்கு ஆசிரியர் பற்றாக்குறை என்று நாங்கள் முறைப்பாடு செய்திருந்தோம். ஆனால் கடந்த வருடம் கல்லூரி நியமனத்தின் போது கூட ஒரு ஆசிரியர் மட்டுமே எமது பாடசாலைக்கு வந்திருந்தார். ஆகவே இந்த கல்லூரி நியமனங்களில் நியமனின் போது கூடிய அக்கறை காட்டி இந்த கடந்த தீவுகளுக்கு ஆசிரியர்களை வழங்கி வைக்க அவர்களால் முடியும். அவ்வாறான செயற்பாடுகளை இனி வருங்காலத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுகாதாரம் போசாக் என்பது நல்ல நிலையில்தான் காணப்படுகின்றது. நாங்கள் அரசினால் அமுல்படுத்தப்படும் மதிய உணவு திட்டம் இங்கு மாணவர்களுக்கு சிறந்த முறையிலே வழங்கப்படுகின்றது. அன்னலதீவு சதாசிவ மகாவித்தியாலயத்தில் கணித பாட ஆசிரியர். நான் பாரடம் புத்தூர், எங்கள் சொந்த இடம் யாழ்ப்பாணம் தான் புத்தூரில் பாதரவத்தை தொடர்ச்சியாக 6வது வருஷமாக இங்கே நான் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். முதலாவது அப்பன் பாடசாலை இந்த பாடசாலை தான். இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் இந்த பிள்ளைகள் மற்ற இடங்களில் பிள்ளைகளை விட எங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகள். நாங்கள் வந்து இங்கே தங்கி நின்று தான் இந்த பிள்ளைகளோட தங்கி நிற்கிறோம். இப்போ கூடுதலாக பெரும்பாலான நேரங்கள் எங்களோட தான் இந்த பிள்ளைகள் கழிக்குது. பின்னேரம் இப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு பாடசாலை முடிஞ்ச பிறகு பின்னேற டைமும் பிள்ளைகள் இது என்ன டவுட் என்றால் அல்லது கற்கணும் என்றால் வந்து எங்களை தேடி வருவினோம். அந்த விடிய கூடுதலாக பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் வேலைக்கு வருவோம். இங்கே குவார்ட்டர்ஸில் தங்கி நிற்கிறதால வேலைக்கு வருவோம். பிள்ளைகள் வந்து தங்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளுது. எங்களுக்கு இங்கே இப்போ இருக்கிற பிரச்சனை முதல் ஆளணி பிரச்சனை, நல்ல ஆளணி இருந்தது. இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை பள்ளிக்கூடத்தில் ஆளணி இல்லை. சில முக்கியமான பாடங்களுக்கு ஆக்கள் இல்லை, சயின்ஸுக்கு ஆக்கள் இல்லை, மற்றது இங்கிலீஷ், அதே நேரம் புவியியல் அப்படியான சில மெயினான பாடங்களுக்கு ஆக்கள் இல்லை. கூடுதலாக இப்போ இந்த வருஷம் 3 பேர் ட்ரான்ஸ்ஃபராக போயிருக்கிறோம். அந்த 3 பேர் போனபடியாக எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இப்போ பள்ளிக்கூட வேலைகளும் பார்க்கணும், பிள்ளை அந்த பாட நேரங்களும் பாட வேலைகளும் பார்க்குறதால ஒரு பெரிய ஒரு வேலை சுமை ஒன்று இருக்குது. இப்போ அதை தயவு செய்து இந்த பாடசாலைக்கு பிள்ளைகள பெறுவர்கள் அதிகமாக இருக்கணும்னா டீச்சர்ஸ் வளம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வளங்கள் கட்டாயம் தேவை. பட் இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் செய்கிற பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சுய கற்றல் கூட அதிகமாக சுய கற்றலில் இருப்பினோம். இப்போ நாங்கள் கூடுதலாக வகுப்பில் வந்து படிப்பிக்கையும் சரி மேலதிகமான விஷயங்கள் தேடி கொண்டு விஷயத்தை கொடுத்தா சரி பிள்ளைகள் கட்டாயம் செய்து கொண்டு வரும், வீட்டை செய்து கொண்டு வரும். இப்போ வந்து அடுத்த நாள் மேலதிக விஷயம் சார் இந்த கேள்வி இப்படி இருக்குது, நான் மேலதிகம் இன்னும் படிக்கணும், இப்போ இந்த பிள்ளையை பற்றி எடுத்த பிள்ளையை பற்றி சொல்லணும்னா கேள்விகள் கூடுதலாக நாங்கள் வளமையாக எல்லாருக்கும் சேர்த்து புத்தக கேள்விகள் செய்து கொண்டு போய்க்க பிள்ளை மட்டும் என்ன செய்யணும்னா புத்தக கேள்வி வேலை செய்யுது. இப்போ அட்வான்ஸாக இருக்கிற பிள்ளை நாங்கள் மேலதிகமான கேள்விகள் என்ன செய்யணும்னா தேடி கொடுப்போம். இப்போ தேடி கொடுக்க பிள்ளை வீட்டை கட்டாயம் செய்து கொண்டு வரும். அதில் இருக்கிற சில டவுட்டுகளை மட்டும்தான் எங்களை கேட்கும். சார் இந்த கேள்வி செய்யலாம் இருக்குது, இதே மாதிரி கேள்விகள் இப்படி கேள்வி வித்தியாசமாக இருக்குது, ஏன் அப்படி இருக்குது. இப்போ தேடுதல் கூட மற்ற இந்த ஒவ்வொரு பாடத்தையும் பிள்ளை மார்க்ஸை வச்சுக்கொண்டு இப்போ தவணை பரீட்சையை வச்சுக்கொண்டு எந்த தவணை பரீட்சையில் இன்னும் நம்ம பாடம் தானே குறைவாக இருக்குது, ஏன் குறைவாக இருக்குன்னு சொல்லி காரணத்தை வந்து எங்களோடைய கதைச்சு கொள்ளும், தானும் சொல்லும் இந்த காரணங்கள் பிரச்சனையாக இருக்குது சார், இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் சார், அடுத்த வழியால் என்ன செய்யலாம், அதுக்கான வழிகளை இப்போ நாங்களும் சில இதில் சொல்லியிருக்கிறோம். இப்போ உள்ள கூடுதலாக நான் இரவெல்லாம் என் வீட்டுக்காரர் இந்த உதவிகளெல்லாம் பெரிய அளவில் இருந்தால் நினைக்கிறேன். ஏன்னா இரவு படிக்கிற டைம்கள் கூட அதாவது இப்போ புத்தகத்தோட மினக்கிற டைம் கூட அந்த பாடசாலை செயற்பாடுகளில் நாங்கள் என்ன வேலை கொண்டு கொடுத்தாலும் ஒரு தெளிவான விதம் செய்யும் பிள்ளை. கூடுதலாக மற்ற வகுப்பில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒரு ஒற்றுமையாக இருந்தவை. கூடுதலாக அந்த கடைசி நேரங்களில் நான் படிப்பிக்கலாம் செய்யக்கூடிய ஒரு 6 பேர் 7 பேர் இருந்தவை. அப்போ அவைகளோட பெருசாக நான் மினக்கிற உறவு இவளுக்காண்டு ஒரு கேள்வியை கொடுத்தா அவையில கேள்வியை செய்வினோம். வந்து எல்லாருக்கும் விலங்கையில் டவுட்டுன்னா மட்டும்தான் வந்து எங்களை வந்து கேட்பினோம். சார் இப்படி பிரச்சனையாக இருக்குது, இந்த கேள்வி செய்யலாது. இப்போ தாங்களாக தேடி ஒரு மேலதிகமாக தேவை ஒரு ஆற்றல் ஒன்று மாதிரி கூடுதலாக போகல. இப்போ பெரும்பாலான விஷயங்கள் எல்லாம் சர்டிஃபிகேட்டில் போடலாம். ஆனால் பிள்ளைகள் அதில் இருந்தாலும் வந்து எங்களை கேட்கும் சார் போட இப்படி விட மாறி வருது, நாங்கள் இப்படி செய்கிறோம் அதில் விட மாறி வருது, என்ன காரணம்னு சொல்லி எல்லாம் பிள்ளைகள் வந்து கேட்கும். இப்போ பிள்ளைகள் இப்படியா தேடி கேட்கிறதால எங்களுக்கு ஒரு எங்களை வளர்த்துக்கொள்ளவும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குது. கூடுதலாக இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் எங்கள் டீச்சிங் இதில் இப்போ பிள்ளைகள் இந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கிறபடியே நாங்களும் அட்வான்ஸாக மாறக்கூடிய அளவில் இருக்குது. எங்களுக்கு இருக்கிற மெயினான பிரச்சனை இங்கே இருக்கிற பிரச்சனை ஆளணி வளம். இப்போ இந்த ஆளணி என்னுடைய பேர் நிரஞ்சனா நிமலேஸ்வரன். நான் இங்கே அனந்தகிரி சதாசிவ மகாவித்தியாலயத்தில் கட்டினேன். இப்போ ஓஎல்லில் 9A சித்தி பெற்றதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுக்கு நான் முதல் நன்றி சொல்லணுமெண்டா என்னோடய அம்மா அப்பாவுக்கு தான் சொல்லணும். என்னென்னா அம்மா அப்பா வந்து சின்ன வயசில் இருக்கையே கட்டாரில் போயிட்டார்.
அப்போ நான் பிறந்த 6 மாதத்தால் அப்பா போய் வந்து வெக்கேஷன் தான் அப்படி வந்து போகிறவர். அது வரைக்கும் என்னோட அம்மா தான் சரியாக கஷ்டப்பட்டவா. அப்பாவோட உறுதுணையோட அம்மா தான் என்னோட கனநாளைக்கே நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் அம்மா என்ன படிப்பிச்சவா. மற்றது என்னோட ஆசிரியர்கள், என் அதிபர், என் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஏனெண்டா எங்களோட பட்ஜெட்டுக்காகவே சரியாக கஷ்டப்பட்டவை. ரிசல்ட்ஸ் என்னென்னா கன வருஷமாக நல்ல ரிசல்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி சரியாக கஷ்டப்பட்டவை. எங்களுக்கு முதல் பட்சிலையும் 6 எடுத்தார்கள். அவைக்கு பிறகு நாங்கள் இப்படி எடுத்ததுலேயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றது எனக்கு நான் எடுத்த பாடங்களில் சில பாடங்கள் என்ற ஈடுபாடு இல்லாமல் தான் நான் படித்தேன். நான் என்னென்னா எனக்கு ஐசிடியில் சரியான விருப்பம். ஆனால் ஐசிடிக்கு நான் படிக்க சார் இல்லை. எங்களுக்கு 10 படிக்க 3rd டேர்மில் சார் வந்தவர். ஆனால் நான் அதுக்கு மாற இல்லை, ஹெல்த் சயின்ஸ் தான் எடுத்தேன். நான் அந்த டைத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் இருந்திருந்தால் நான் அப்போவே மாறி இருப்பேன். நிறைய பற்றாக்குறைகள் என்னென்னா இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லை, அதே மாதிரி ஜியோக்ரஃபி, மியூசிக்ன்ட்டு பல பாடங்களுக்கு வந்து எங்களோட ஸ்கூலில் டீச்சர்ஸ் குறைவு. இப்போ இங்கிலீஷுக்கு நாங்கள் படிக்க இங்கிலீஷுக்கு இருந்தவே, ஜியோக்ரஃபிக்கு இருந்தவே, ஆனால் இனிவாரையாக்களுக்கு வந்து ஒருத்தருமே இல்லை. அப்போ அந்த இடங்களில் டீச்சர்ஸாக வந்தால் இன்னும் நல்ல சித்திகள் எங்களோட பாடசாலையில் தொடர்ச்சியாக வருமென்று நான் நம்புகிறேன். மீண்டும் என்னோட ஆசிரியர், என் அம்மா அப்பா, அதிபர் உட்பட அனைவருக்குமே நன்றி சொல்கிறேன். பெற்றுக்கொண்டதுக்கு உங்களோட கல்வி முறை எப்படி இருந்துச்சு? நான் வந்து எங்களோட ஸ்கூலில் ஈவினிங் கிளாஸ் போடுவேன். இப்போ 3 மணிலேருந்து 5 மணி மட்டும் கிளாஸ் போடுவேணும். அப்போ நாங்கள் இந்த ஸ்கூல்லேருந்து 2 மணிக்கு வீட்டை போவோம். வீட்டை போய் நான் 3 மணிக்கு கிளாஸ் இருந்தால் 2 மணிக்கு வீட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு தான் இங்கே வரது. பிறகு ஒரு 6:30லேருந்து 10 மணி மட்டும் படிக்கிறேன்னா இங்கே படிக்கிறத ரிவைஸ் பண்ணுறது கூட, நான் தேடி படிக்கிறதும் கூட. பேப்பர்ஸ் நிறைய செய்துட்டு டவுட்ஸ் டீச்சர்ஸாக்கிட்ட போடுவேன். டீச்சர்ஸாக்கள் சொல்லி விடுவேன். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட படித்த எல்லாருக்குமே சொல்லி விடுறவே, நீங்கள் என்ன டைம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பேப்பர்ஸ் செய்து எனக்கு போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் போடுவேன்டாவே சொல்லித்தான் விடுவேன். நான் வந்து அப்படித்தான் நான் படித்தேன்னா பேப்பர்ஸ் நிறைய செய்தேன். நான் இப்போ சயின்ஸ், மேத்ஸ் வந்துட்டு பாடத்துக்கு நான் நிறைய பேப்பர்ஸ் செய்தேன். பாஸ் பேப்பர் உட்பட வேறு இதுகளுக்கும் செய்தேன். மற்றது இங்கிலீஷ் வந்து எனக்கு நிறைய நாளாக பிரச்சனை இருந்தது. சயின்ஸ், மேத்ஸ், தமிழ் உட்பட மற்ற பாடம் செய்தாலும் எனக்கு இங்கிலீஷ் நிறைய நாளாக பிரச்சனை இருந்தது. ஏனெண்டா நாங்கள் படிக்க டீச்சர்ஸாக பிரச்சனை இங்கிலீஷுக்கு. எங்களுக்கு சார் வந்தது பயின்றாமட்டில், இப்போ சார் இல்லை. இப்போ அந்த டைத்தில் நான் இங்கிலீஷோட கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இங்கிலீஷுக்காக அதை பிக்கப் பண்ணுறதுக்காக நைட் 2 மணி மட்டும் அதுக்காக நான் படித்தேன். ஆக கஷ்டப்பட்டு நான் வந்து இங்கிலீஷ், அது ஒரு மொழி தான், ஆனால் அது தமிழில் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் மொழியை பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தது, கொஞ்சம் சரியாக கஷ்டமாக இருந்தது. அது ஓகே. அதே மாதிரி தான் இப்போ எனக்கு பிறகு வர பச்சாக்களுக்கு நல்ல டீச்சர்ஸாக்கள் இருந்தால் அவை என்ன மாதிரி கஷ்டப்பட மாட்டேன்னு நான் நம்புகிறேன். இது இப்படி தான் நான் படித்தேன். நான் தேடல் இருக்கணும், இந்த தேடி படித்த மாதிரி. ஏஎலுக்கு இப்போ கிளாஸ் போய்கொண்டிருக்கிறேன், இன்னும் ஸ்கூல் சேரதில்லை. அப்போ ஏஎல்லையும் எனக்கு முன்னுக்கு படிச்சியாகல்ற எப்படி படிச்சுனீங்க, பேப்பர்ஸ் எப்படி செய்தேன்னு கேட்டேன். நான் அதுவும் தேடல் தான். ஓஎல்லை தவிர ஏஎலுக்கு தேடல் இருக்கணும். என்ற பெஸ்ட்டை வந்து நான் கொடுப்பேன். நீங்கள் எதிர்காலத்தில் என்னவா வரணும்? எந்த ஏம் வந்து MBBS டாக்டர் ஆகணும். அதனால இப்போ நான் பயோ கிளாஸுக்கு போய்ட்டேன். கடல் கடந்த பிரதேசத்தில் இருந்து நீங்கள் இந்த பாடசாலைக்கு பெருமை சேர்த்துருக்கிறீங்க. உங்களோட இந்த பிரதேசத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சேவைகளை செய்யணும்? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். இப்போ வரைக்கும் நான் 8ஆம் ஆண்டிலிருந்து இந்த குறிக்கோள் வச்சுருந்தேன். நான் டாக்டர் ஆகி எந்த ஊருக்கே வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நான் சேவை செய்யணும். அதுதான் என்ன. செல்லத்தில் வந்து ஓய்வெளியான் இந்த ஒருவர் 6A 2BC. இதுக்கு காரணமாக இந்த எல்லா சேராக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எதிர்கால சமூகத்துக்கு என்ன சொல்கிறேன்னா இனிவாரத்தில் கல்வி வாய்ந்தால் தான் எல்லாத்துலேயும் ஒரு வேலை எடுக்கலாம். அப்போ கல்வின்றது முக்கியம். அதனால் அதை உணர்ந்து அது எல்லாரையும் கல்வியின் முக்கியத்துவத்தை வந்து படிக்கணும் படிக்கிறது. நன்றி. விமலேஸ்வரன் நிரஞ்சனா ஒரு மகள் தான் எங்களுக்கு. நானும் இந்த ஸ்கூலில் தான் படித்து ஓயல் மட்டும் படிச்சினாங்க. ஓயல் இல்லையாக்கா. அப்புறம் இந்த பிள்ளையை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணுமென்று தான் கஷ்டப்பட்டுனாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் மாஸ்டர்னா டீச்சர்ஸ்மார் எல்லாருமே நல்லா பாடுபட்டாங்க. அதோட இந்த மகளும் வீட்டில் நான் கொஞ்ச நேரம் வெளியில் வான்னு சொன்னால் கூட வர மாட்டேன். தானாக கஷ்டப்பட்டு படித்தேன். படித்ததுக்கு தக்கன பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
ரொம்ப சந்தோஷம். எல்லா ஆசிரியர்மார், டீச்சர்ஸ்மார், பொது நலங்கள் எல்லாருக்குமே இந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். என்னை போல் இந்த பிள்ளையை போல் எல்லாருமே பெற்றோர் பிள்ளைகளை அரவணைச்சு எல்லாருமே கஷ்டப்பட்டு பிள்ளைகளை முன்னோக்கி கொண்டு வந்து இந்த ஸ்கூலுக்கும் இந்த ஊருக்கும் ஒரு பெருமையை தேடித்தரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்.